குட் மார்னிங். போன வகுப்புல நாங்கள் நியமிப்புல சமவெளி புள்ளி முடிவு புள்ளி என்று சொல்லப்படுகின்ற ரெண்டு விஷயங்களை பற்றி கதைச்சு நாங்கள் இந்த சமவெளி புள்ளியும் முடிவு புள்ளியும் சரியான முறையில நீங்கள் இனங்காணவனும் சமவெளி புள்ளி என்றா என்ன முடிவு புள்ளி என்றா என்னன்னு சொல்லி வரையறுக்கப்படும். சரிதான். ஒரு நியமிப்புல இந்த ரெண்டு புள்ளியும் இன்றியமையாது. இந்த ரெண்டு புள்ளியும் சில சந்தர்ப்பங்கள்ல ஒரே புள்ளியாக வரலாம். சரிதான். ஆனால் எல்லா சந்தர்ப்பத்திலும் அப்படி வரும் என்று சொல்ல முடியாது. சமவெளி புள்ளிக்கு அடுத்த கனவளவு புள்ளி முடிவு புள்ளியாக வர சந்தர்ப்பங்களும் இருக்கு. இது எல்லாம் காட்டிதான் தீர்மானிக்கும். சமவெளி புள்ளியும் முடிவு புள்ளியும் எப்படி இருக்கும் என்பதை காட்டிதான் தீர்மானிக்கும். சரிதானே? ஓகே. இப்ப நாங்கள் சமவெளி புள்ளி என்ற என்னென்ன திரும்பி பார்த்து கொண்டு நேற்று நான் உங்களுக்கு சொன்னால் சமவெளி புள்ளி இதுக்குள்ள நியமிக்கப்படுகின்ற ஒரு பதார்த்தம் இருக்கு. அது ஒரு மூல் என்று எடுத்துக்கொண்டால் இந்த ஒரு மூல் பதார்த்தத்தோட தாக்கம் அடைகிற சரியா ஒரு மூல் பதார்த்தத்தோட தாக்கம் அடைகிற நியமணி என்று சொல்வது அளவியில பயன்படுத்தப்படுகின்ற நியம கரைசல். அதிண்ட கனவன் இந்த ஒரு மூல் நியமிப்பு குடுவையில இருக்கிற பதார்த்தத்தோட மட்டுமட்டாக முற்றாக தாக்கம் அடைவதற்கு தேவையான மூளை வழங்குகின்ற நியமனின்ற கனவளவுதான் நாங்கள் சமவெளி புள்ளி என்று சொன்னோம். இந்த சமவெளி புள்ளியில நியமிப்பு குடுவையில இருக்கிற கூறும் நியமனியில இருக்கிற கூறும் முற்றாக தாக்கம் அடையும். ஆகவே சமவெளி புள்ளி என்பது உப்பையும் நீரையும் கொண்ட கரைசலை கொண்டிருக்கும். சமவெளி புள்ளியில நியமிப்பு குடுவைகளை உப்பும் நீரும் தான் காணப்படும். அவ தரப்பட்ட ஒரு நியமிப்பில இந்த சமவெளி புள்ளியை நாங்கள் கணித்தல் மூலமாக அறிந்து கொள்ளலாம். சமவெளி புள்ளியில கனவளவு என்ன என்று சொல்லி கணித்தல் மூலமாக கணிக்கலாம். நேற்று நாங்கள் 2 உதாரணங்கள் எடுத்து பார்த்து நாங்கள் இப்பவும் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் அடுத்த முடிவு புள்ளியை பற்றி கதைப்போம். சரிதானே? ஓகே. அப்ப கவனிங்க. என்னுடைய ஒரு அமிலம் இருக்கு HNO3 என்று வச்சுக்கொள்வோம். நியமிப்பு குடுவையில இருக்கிற அமிலம் HNO3. அந்த HNO3 மூல் ஒரு மூல். இது NaOH நியமிக்கப்படுது. NaOH செறிவு 0.1 மூல் டெசிமீட்டர் -3. கேபிட்டல் M என்ற இந்த குறியீடு மூல் டெசிமீட்டர் -3க்கு சமனாகும். சரிதான். கேபிட்டல் M என்பது மூல் டெசிமீட்டர் -3க்கு சமனான ஒரு அலகு. ஆகவே M என்று குறிச்சிருக்கு. அப்ப இந்த ஒரு மூல் HNO3யோட தாக்குற NaOH சமவெளி புள்ளி என்ன? NaOH சமவெளி புள்ளி என்னன்னு சொல்லி பார்த்தால் இந்த HNO3யோட தாக்கம் அடைவதற்கு தேவையான NaOH மூளை எந்த கனவளவு வழங்குமோ அந்த கனவளவு தான் சமவெளி புள்ளி. ஆகவே கணித்தல் மூலமாக இந்த கனவளவை நாங்கள் அறியலாம். அப்ப HNO3யோட முற்றாக தாக்கம் அடைவதற்கு தேவையான NaOH மூல் பீசமான 1:1. ஆகவே அதுவும் ஒரு மூலாக இருக்கும். சமவெளி புள்ளி என்பது இந்த பீசமான கலவை முற்றாக தாக்கம் அடைவதற்கு தேவையான மூளை வழங்குகின்ற கனவளவு. எடுத்த NaOH கனவளவு செறிவு 0.1 மூல் டெசிமீட்டர் -3 என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த செறிவுடைய கரைசல் என்ன கனவளவில இந்த மூளை வழங்கும் அப்படி நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் எங்களுக்கு V 1/0.1 10/3. அதாவது 100 சென்டிமீட்டர் கனவு. இந்த ஒரு மூல் HNO3 முற்றாக நடுநிலையாக்குவதற்கு தேவையான கனவளவு. அதை நாங்கள் சமவெளி புள்ளியாக
அடையாளப்படுத்தி கொள்ளலாம். சரிதானே? அப்ப நாங்கள் இந்த மாதிரி ஈசமான கலவையை அடிப்படையாக கொண்டு சமவெளி புள்ளியை கணிக்க முடியும். சமவெளி புள்ளியில சரிதான், சமவெளி புள்ளியில வந்து உப்பும் நீரும் மாத்திரம்தான் காணப்படும். சமவெளி புள்ளின்னு சொன்னால் நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, உப்பையும் நீரையும் கொண்ட கரைசல் தான் சமவெளி புள்ளி. அப்ப முடிவு புள்ளி என்பது காட்டி நிறமாற்றத்தை ஏற்படுத்துகிற போது கனவளவு என்னவாக இருக்கும், அதுதான் முடிவு புள்ளி. அது காட்டின்ற பிஹெச் வீச்சில தங்கி இருக்கும். முடிவு புள்ளியில காட்டின்ற பிஹெச் வீச்சில தங்கி இருக்கும். சரியா? ஓகே. அப்ப நாங்க முடிவு புள்ளியை பார்த்துக் கொள்வோம். முடிவு புள்ளி என்பது காட்டி நிறமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தேவையான கனவளவு. காட்டி நிறமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தேவையான கனவளவு தான் முடிவு புள்ளி. அப்ப நியமிப்பொன்றில காட்டி எப்ப நிறமாற்றத்தை ஏற்படுத்தும்? அமிலத்தை நாங்கள் காரத்தால நியமித்தால் அமிலம் முடிஞ்சு காரம் வரைக்குள்ள நிறமாற்றத்தை ஏற்படுத்தும் சில காட்டிகள் அமிலம் முடிஞ்சு உப்பு இருக்கையே நிறமாற்றத்தை ஏற்படுத்தும். சரி, அடுத்த தலையங்கம் போட்டுக் கொள்ளுவோம். முடிவு புள்ளி. முடிவு புள்ளி சரியா? எழுதிக் கொள்வோம். நியமிப்பொன்றில் காட்டி நிறமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற நியமிப்பொன்றில் காட்டி நிறமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற நியமணியின் கனவளவு முடிவு புள்ளியாக. ஆகவே நிறமாற்றத்தை பார்த்த உடனே தான் நாங்கள் நியமிப்பை நிறுத்துவோம். சமவெளி புள்ளியில எங்களுக்கு நியமிப்பு நிறுத்தப்படும் என்று சொல்லிடாது. முடிவு புள்ளியில தான் நியமிப்பு நிறுத்தப்படும். ஏனென்றால் இங்கதான் நிறமாற்றம் ஏற்படும். பாருங்க, முடிவு புள்ளி என்றால் என்னென்று திருப்பி, நியமிப்பொன்றில் காட்டி நிறமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற நியமணியின் கனவளவு முடிவு புள்ளியா. கவனித்து கொள்ளுங்க. இதுக்குள்ள ஒரு அமிலம் இருக்குது. இந்த அமிலத்தை நாங்கள் காரத்தால நியமிக்கிறோம். இதுதான் நியமணி. இதுக்குள்ள ஒரு காட்டி ஒன்றை சேர்க்கிறோம். சரிதான், இதுக்குள்ள ஒரு காட்டி சேர்க்கிறோம். இந்த நியமணி இந்த அமிலத்தை முற்றாக நடுநிலையாக்கும் போது முடிவு புள்ளி சமவெளி புள்ளி என்று சொன்னாங்க. மேலதிகமாக ஒரு துளி விழும்போது, மேலதிகமாக விழுகிற துளி என்பது 1 மில்லி லிட்டர் 0.05 மில்லின்ற கனவளம் விழும்போது இது காரம் என்று சொன்னால், நியமணி காரம் என்று சொன்னால், இந்த அமிலம் சமவெளி புள்ளியில முடிஞ்சு சமவெளி புள்ளிக்கு அடுத்த துளி, அதாவது 0.05 மில்லி மேலதிகமாக விழுந்த சந்தர்ப்பத்துல இந்த கரைசல் காரமாக மாறும். அப்ப இதுக்குள்ள பயன்படுத்தப்படுற காட்டி அமில ஊடகத்தில் ஒரு நிறத்தை காண்பித்துக் கொண்டிருக்கும். இப்ப மேலதிகமாக இந்த ஒரு துளி விழுந்தோடனே அது கார ஊடகமாக மாறும். அந்த கார ஊடகத்துக்குரிய நிறத்தை வெளிக்காட்டும். நாங்கள் நிறம் மாறின உடனே அடுத்த துளி விழுத்துவதை நிறுத்தி இந்த நியமிப்பை நிறைவு செய்து கொள்வோம். அதனால்தான் இதை நாங்கள் முடிவு புள்ளி என்று சொல்றோம். எப்போதும் சமவெளி புள்ளிக்கு அடுத்த புள்ளி முடிவு புள்ளியாக அமையும் என்பது தவறான ஒரு கூற்று. சமவெளி புள்ளி முடிவு புள்ளியாக அமைகிற சந்தர்ப்பங்களும் இருக்கு. அது நாங்கள் படிக்கிற காட்டிகள்ல அங்கால மிச்சத்தை பார்த்துக் கொள்ளலாம். ஆனா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் சமவெளி புள்ளிக்கு முந்திய ஒரு புள்ளியாக முடிவு புள்ளி இருக்காது. சொல்றவங்க,
சமவெளி புள்ளிக்கு முந்தின ஒரு புள்ளியில முடிவு புள்ளி ஒருபோதும் அமையாது. ஒன்றில் சமவெளி புள்ளியில முடிவு புள்ளி வரலாம், அதாவது நிறமாற்றம் ஏற்படலாம், அல்லது சமவெளி புள்ளிக்கு அடுத்த புள்ளி 0.05. உதாரணத்துக்கு சமவெளி புள்ளியில 10 மில்லி கனவளவு தேவை என்று வச்சுக்கொள்வோம். இந்த HCl முற்றாக நடுநிலையாக்குவதற்கு தேவையான நியமனின் கனவளவு 10 மில்லி. அப்ப 10 மில்லி தான் சமவெளி புள்ளி. 9.95 மில்லி ஒருபோதும் முடிவு புள்ளியாக வராது, ஒருபோதும் வராது. சொல்றதை தெளிவாக இந்த சமவெளி புள்ளிக்கு முந்தின ஒரு புள்ளி ஒருபோதும் முடிவு புள்ளியாக வராது. இந்த சந்தர்ப்பத்துல காட்டி நிறமாட்டத்தை காட்டாது, காரணம் அமிலம் மிஞ்சி இருக்கு. அவ காட்டி ஆரம்பத்திலிருந்து இந்த அமில ஊடகத்துக்குரிய நிறத்தை தான் காண்பிச்சு கொண்டிருக்கு. சமவெளி புள்ளியில இருக்கிற pH மாறும், அது pH வீச்சை பொறுத்து அடுத்த நிறத்தை காட்டுமா இல்லையான்றது காட்டிய பொறுத்து. ஆனால் சமவெளி புள்ளிக்கு அடுத்த புள்ளி, அதாவது 10.05 மில்லியில இந்த ஊடகம் கார இயல்பை பெறும். எந்த காட்டியை பயன்படுத்தினாலும் இப்ப நிறமாட்டத்தை காண்பிக்கும். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நிறுத்திக் அப்ப சமவெளி புள்ளி 10 மில்லியன் சொன்னால் 10 மில்லியிலையும் நிறமாற்றம் ஏற்படலாம், அதை நாங்கள் கணித்தல் மூலமாக பார்த்துக் கொள்ளலாம். அல்லது 10.05 மில்லியில நிறமாற்றம் ஏற்படும், அதாவது ஒரு துளிக்குரிய கனவளவில் இந்த நிறமாற்றம் ஏற்படும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் சமவெளி புள்ளிக்கு முந்திய புள்ளியில முடிவு புள்ளி வராது. விளங்கிக் கொள்ளுங்க. சமவெளி புள்ளிக்கு முந்திய புள்ளியில என்ன நடக்கும்? எல்லாம் மிஞ்சி இருக்கும். சமவெளி புள்ளிலாம் முற்றாக நடையிலாக்கப்படுது. அவை சமவெளி புள்ளி அல்லது சமவெளி புள்ளிக்கு அடுத்த புள்ளியில தான் நிறமாற்றம் ஏற்படும். நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இந்த நியமிப்பில இது மிகவும் முக்கியமான விஷயம். சமவெளி புள்ளி, முடிவு புள்ளி. சரியா? ஓகே. அப்ப முடிவு புள்ளி என்னென்று எழுதி இருக்கிறீங்க. அடுத்த பந்தி அழிக்கொள்ளுங்க. பயன்படுத்தப்படுகின்ற காட்டியை பொறுத்து பயன்படுத்தப்படுகின்ற காட்டியை பொறுத்து பயன்படுத்தப்படுகின்ற காட்டியை பொறுத்து சமவெளி புள்ளியும் முடிவு புள்ளியும் சமவெளி புள்ளியும் முடிவு புள்ளியும் பயன்படுத்தப்படுகின்ற காட்டியை பொறுத்து சமவெளி புள்ளியும் முடிவு புள்ளியும் பயன்படுத்தப்படுகின்ற காட்டியை பொறுத்து சமவெளி புள்ளியும் முடிவு புள்ளியும் சமமாக அமையலாம். சமமாக அமையலாம். சமவெளி புள்ளியும் முடிவு புள்ளியும் சமமாக அமையலாம். எப்போதும் சமமாக அமையும் என கூற முடியாது. எப்போதும் சமமாக அமையும் என கூற முடியாது. எப்போதும் சமமாக அமையும் என கூற முடியாது. அப்ப இந்த நியமிப்புல 10வது மில்லிலேயே நிறமாற்றம் ஏற்படலாம். அது எப்போதும் உண்மையாக இருக்கணும் அவசியம் இல்லை. 10வது ஏற்படலாம், ஏற்படாமல் விடலாம். ஆனால் கட்டாயம் 10.05 மில்லியில நிறமாற்றம் பெறும். என்றால் 0.05 மில்லிக்குரிய காரம் இதுக்குள்ள தேங்கும், மிச்சமாக இருக்கும். அப்ப ஊடகம் காரமாக மாறினால் காட்டி நிறமாற்றத்தை ஏற்படுத்தும். அப்ப அடுத்த வந்தியாலை கொள்ளுங்க. அநேகமான சந்தர்ப்பங்களில் சமவெளி புள்ளியின் கனவளவிலும் அநேகமான சந்தர்ப்பங்களில் சமவெளி புள்ளியின் கனவளவிலும் முடிவு புள்ளியின் கனவளவு சமவெளி புள்ளியின் கனவளவிலும் முடிவு புள்ளியின் கனவளவு
முடிவு புள்ளியின் கனவளவு சிறிதளவு மிகையாக காணப்படும். சிறிதளவு மிகை சிறிதளவு மிகையாக காணப்படும். சிறிதளவு மிகையாக காணப்படும். அதாவது ஒரு துளியின் கனவளவான ஒரு துளியின் கனவளவான ஒரு துளியின் கனவளவான 0.05 சென்டிமீட்டர் கனம் 0.05 சென்டிமீட்டர் கனம் மிகையாக காணப்படும். மிகையாக காணப்படும். மில்லிலிட்டர் சென்டிமீட்டர் கனம் மிகையாக காணப்படும். சமவெளி புள்ளியின் கனவளவிலும் சமவெளி புள்ளியின் கனவளவிலும் சமவெளி புள்ளியின் கனவளவிலும் சமவெளி புள்ளியின் கனவளவிலும் முடிவு புள்ளியின் கனவளவு முடிவு புள்ளியின் கனவளவு சமவெளி புள்ளியின் கனவளவிலும் முடிவு புள்ளியின் கனவளவு குறைவாக 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 ஒருபோதும் அமையாது. ஒருபோதும் அமையாது. அப்படின்னா அந்த காட்டியை பயன்படுத்தலாண்ட அர்த்தம். ஒருபோதும் அமையாது. நியமிப்பு ஒன்று பொருத்தமான முறையில மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் சமவெளி புள்ளிக்கும் முடிவு புள்ளிக்குமான கனவளவு வித்தியாசம் ஒரு துளியில வேறுபடும். உங்களோட நியமிப்பு பொருத்தப்பாடான முறையில மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் முடிவு புள்ளிக்கு அடுத்த துளி நிறமாற்றத்தை ஏற்படுத்தும். அப்ப முடிவு புள்ளி சமவெளி புள்ளி சமவெளி புள்ளிக்கு அடுத்த துளி சமவெளி புள்ளியில 10.00 மில்லி என்றால் அடுத்த துளியில 0.05 மில்லி தான் கூடும். அப்போ சமவெளி புள்ளிக்கு முடிவு புள்ளிக்குமான கனவளவு வித்தியாசம் திருத்தமான ஒரு நியமிப்பில 0.05 மில்லியாகத்தான் காணப்படும். இது தவிர்க்க முடியாதது. எங்களுக்கு சமவெளி புள்ளி தெரியாது. நியமிப்பை நாங்கள் எப்ப நிறுத்துவோம் என்றால் நிறமாட்டம் முடிவு புள்ளியில தான் நிறுத்துவோம். இது எல்லாருக்குமே புரியும். இதை நாங்கள் வலுவாக ஏற்றுக்கொள்வோம். இதை சொல்றது நியமிப்பு வலு என்று சொல்லி. உண்மையில நாங்கள் காண வேண்டிய கனவளவு சமவெளி புள்ளியின் கனவளவு தான். ஆனா நாங்கள் எடுக்கிற கனவளவு முடிவு புள்ளியின் கனவளவு. முடிவு புள்ளியின் கனவளவு தான் தெரியும். அப்ப அந்த முடிவு புள்ளியின் கனவளவு சமவெளி புள்ளியின் கனவளவு கூட 0.05 கூடத்தான் இருக்கும் என்று எங்களுக்கு தெரியும். இதை நாங்கள் நியமிப்பு வலுவாக எடுத்துக்கொண்டு நாங்கள் செறிவை துணிவோம். சரிதானே? ஓகே. அவ அடுத்த பந்தி அழைக்கொள்ளுங்க. முடிவு நிலை புள்ளிக்கும் முடிவு நிலை புள்ளிக்கும் முடிவு நிலை புள்ளிக்கும் முடிவு நிலை புள்ளிக்கும் சமவெளி புள்ளிக்கும் முடிவு நிலை புள்ளிக்கும் சமவெளி புள்ளிக்கும் இடையிலான
முடிவு நிலை புள்ளிக்கும் சமவெளு புள்ளிக்கும் இடையிலான கனவளவு வித்தியாசம் கனவளவு வித்தியாசம் கனவளவு வித்தியாசம் கனவளவு வித்தியாசம் நியமிப்பு வலு நியமிப்பு வலு என அழைக்கப்படும். அப்ப நியமிப்பு வலுவண்டா என்ன என்று சொல்லி அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சமவெளு புள்ளிக்கும் முடிவு நிலை புள்ளிக்கும் உள்ள கனவளவு வித்தியாசம். இது தவிர்க்க முடியாது. காட்டியை பயன்படுத்தி நியமிப்பு செய்தால் இது இப்படித்தான் எங்களுக்கு இருக்கும். முடிவு நிலை புள்ளிக்கு சமவெளு புள்ளிக்கும் உள்ள கனவளவில் ஒரு சின்ன வித்தியாசம் வரும். இந்த வித்தியாசம் உண்மையான ஒரு தவறு. அதைத்தான் நாங்கள் நியமிப்பு வலு என்று சொல்லிக் கொள்வோம். சரிதானே? முடிவு நிலை புள்ளிக்கும் சமவெளு புள்ளிக்கும் இடையிலான கனவளவு வித்தியாசம் நியமிப்பு வலு என அழைக்கப்படும். அடுத்த பந்தி அழைக்கொள்ளுங்க. சமவெளு புள்ளிக்கும் முடிவு புள்ளிக்கும் இடையிலான கனவளவு சமவெளு புள்ளிக்கும் முடிவு புள்ளிக்கும் இடையிலான கனவளவு வித்தியாசம் சமவெளு புள்ளிக்கும் முடிவு புள்ளிக்கும் இடையிலான கனவளவு வித்தியாசம் மிகச் சிறியதெனினும் pH-இல் குறிப்பிடத்தக்களவு மாற்றம் ஏற்படுகின்றது. pH-இல் குறிப்பிடத்தக்களவு மாற்றம் ஏற்படுகின்றது. கவனித்துக் கொள்ளுங்க. சமவெளு புள்ளியில உப்பு இருக்கு. அப்ப உப்புக்குரிய pH தான் இருக்கு. சமவெளு புள்ளிக்கு அடுத்த புள்ளியில நியமனியில இருக்கிற பதார்த்தம் இங்க காரம் இருக்கு. அப்ப காரத்துக்குரிய pH ஆக மாறும். உப்பின் pH-க்கும் காரத்தின் pH-க்கும் இடையில ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்று ஏற்படும். அந்த கனவளவு வித்தியாசம் 0.05 மில்லி, அது ஒரு மிகச்சின்னதான். ஆனா இந்த சந்தர்ப்பத்தில் ஏற்படுற pH வித்தியாசம் ஓரளவுக்கு கருதத்தக்க அளவில் காணப்படும். சரிதானே? இந்த விஷயம் தான் இதுல சொல்லப்படுது. சமவெளு புள்ளியில உப்பும் நீரும் இருக்குது. அப்ப உப்புக்குரிய pH தான் இருக்கும். முடிவு புள்ளியில நியமனியின் மேலதிக கனவளவு இருக்கும். இந்த கனவளவு 0.05 தான். ஆனாலும் இது காரத்தினுடைய pH. ஆகவே காரத்துக்குரிய pH பிரமாணம் உயரும். உப்பின் pH பிரமாணத்திலும் பார்க்க காரத்தின் pH பிரமாணம் உயர்வாக இருக்கும். pH-ல கருதத்தக்க அளவு மாற்றம் இருக்கும். சரியா? அந்த வசனத்திற்கு திருப்பி பார்த்துக் கொள்ளுங்க. சமவெளு புள்ளிக்கும் முடிவு புள்ளிக்கும் இடையிலான கனவளவு வித்தியாசம் மிகச் சிறியதெனினும் pH-இல் குறிப்பிடத்தக்களவு மாற்றம் ஏற்படுகின்றது. pH-இல் குறிப்பிடத்தக்களவு மாற்றம் ஏற்படுகின்றது. pH-இல் குறிப்பிடத்தக்களவு மாற்றம் ஏற்படுகின்றது. pH-இல் குறிப்பிடத்தக்களவு மாற்றம் ஏற்படுகின்றது. அதுதானே? இந்த pH மாற்றத்தை நாங்கள் ஒரு வரைவில் காட்டிக்கொள்வோம். நாங்கள் ஒரு அமில கரைசலை ஒரு கார கரைசலால நியமிக்க போறோம் என்று வச்சுக்கொள்வோம். இப்ப நியமனியார் NaOH, NaOH இந்த கரைசலுக்கு pH
நியமிப்பு குடுவையில இருக்கிற கரைசல்ட pH எது? நியமிப்பு குடுவையில இருக்கிற கரைசல்ட pH எது? நியமனின் கனவளவு. அதாவது BNaOH நியமனின் கனவளவு வரைவு வரைஞ்சால் இந்த pH என்ன மாதிரி இருக்கும்னு பார்ப்போம். ஆரம்பத்துல அன்னளவாக பார்த்துக்கொள்வோம். ஆரம்பத்துல அமிலத்துக்குரிய pH இருக்கும், 7 விட குறைவாக இருக்கும். ஏன்? ஆரம்பத்துல HCl மட்டும்தான் காணப்படுது. ஆகவே அமிலத்துக்குரிய pH இருக்கும். அமிலம் NaOH சேர்க்கும் போது இங்க இருக்கிற HCl என்ற மூல் குறையும். ஏன்? நடுநிலையாக்க தாக்கம் நடக்கிறதால மூல் குறையும். HCl என்ற மூல் குறையும். அதே நேரத்தில் NaOH சேர்க்கப்படுறதால கரைசலின் கனவளவு கூடும். அப்ப விளைவு கரைசல்ல இருக்கிற HCl என்ற செறிவு HCl என்ற மூலையும் கரைசல்ட கனவளவிலையும் தங்கி இருக்கு. அப்ப HCl என்ற மூல் குறையும், கனவளவு கூடும். இந்த ரெண்டு காரணத்தாலையும் விளைவு கரைசல் HCl என்ற செறிவு குறையும். அப்ப அமிலம் ஒன்று செறிவு குறையும் போது pH கூடும். அது pH அதிகரித்து கொள்ளும். அது இந்த மாதிரி அதிகரிக்கும். நேர்கோட்டு தொடர்பு இல்லை, ஒரு சாதவான வளைவாக இருக்கு. இப்படியே அதிகரித்து கொண்டு முடிவு சமவெள புள்ளிக்கு முந்திய ஒரு புள்ளி, இப்படி இருக்கும். சமவெள புள்ளிக்கு முந்திய புள்ளி என்றால் 10 மில்லி சமவெள புள்ளி என்று சொன்னால் 9.95 மில்லி இதுல இருக்கும் pH. ஏன்? இங்க அமிலம் தான் இருக்கும். 0.05 மில்லிக்குரிய அமிலம் தான் இருக்கும். அடுத்த ஒரு துளி விழுந்த உடனே இந்த அமிலமும் என்ன செய்யும் என்று சொன்னால் நடுநிலையாக்கப்படும். அப்ப நடுநிலையாக்கப்பட்டால் இப்ப உப்பு நீர் தான் இருக்கும். நான் இங்க HCl-ஐயும் NaOH-ஐயும் பயன்படுத்தினால NaCl-ம் நீரும் இருக்கு. உப்பு NaCl வண்ணமில வன்கார உப்பு. ஆகவே pH 7 காணப்படும். அப்ப உப்பின் pH-க்கு சமவெள புள்ளிக்கு அடுத்த துளி 0.05 மில்லி விழ இந்த கரைசலுக்குள்ள NaOH மிஞ்சும். 0.05 மில்லிக்குரிய NaOH சமவெள புள்ளிக்கு அங்கால மிஞ்சும். அப்ப இது இப்ப காரமாயிடும், வெண்காரத்தினுடைய pH-க்கு போயிடும். அப்ப இதுல 3 புள்ளி இருக்கு பாருங்க, 3 புள்ளி. இந்த புள்ளியில கனவளவு நாம இதுல பிடிச்சு காட்டலாம், மைனூட் பண்ணி இருக்கும். இந்த புள்ளியில கனவளவு 9.95 மில்லி லிட்டர் சென்டிமீட்டர் கனம். சேர்த்து NaOH கனவளவு 9.95 மில்லி. அப்ப இதுல 0.05 மில்லி கனவளவுக்குரிய HCl நியமிப்பு குடுவைக்கே இருக்கும். அப்ப HCl இந்த pH-ஐ காட்டும். இந்த புள்ளி 10.00 என்றால் இது சமவெள புள்ளி என்று வச்சுக்கொள்ளும். அப்ப இதுல உப்பும் நீரும் தான் இருக்கும். இந்த புள்ளியில உப்பும் நீரும் இருக்கும். அடுத்த துளி இந்த துளி, இந்த 3 புள்ளியும் சாய்வு தெரியாது. ஏன்னு சொன்னால் இந்த அச்சுல கனவளவு குறிக்கப்பட்டிருக்கு. அப்ப எவ்வளவு தூரமும் 9.95 என்றால் இதுக்குள்ள 0.05 அப்ப ஒன்றுக்கு மேல ஒன்று இருக்கிறது போலத்தான் இருக்கும். அப்ப இந்த இடத்துல 10.05 மில்லி NaOH சேர்க்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த 3 துளியிலையும் pH இங்க இருந்து இங்க மாறுறதை நாங்கள் அவதானிக்கலாம். சரிதான்? சமவெள புள்ளிக்கு முந்திய துளி, சமவெள புள்ளிக்கு அடுத்த துளி. இந்த 3லையும் கனவளவு வித்தியாசம் 0.05 0.05 இது 0.95, இது 10.05. இந்த 3 அதாவது 1.0.15 மில்லி சென்டிமீட்டர் கனவளவுல
இந்த பிஹெச் வந்து இங்கே இருந்து இங்க தாவும். இதை சொல்றது பிஹெச் மாற்றம். சரிதான், இது வந்து பிஹெச் மாற்றம், விரைவு பிஹெச் மாற்றம் என்று சொல்லிக் கொள்ளும். விரைவு பிஹெச் மாற்றம். அப்ப இதுல வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பிஹெச் மாற்றம் வந்து அவதானிக்கப்படும். இந்த பிஹெச் மாற்றம் இந்த 3 கனவளவில் இருக்கு. சமவெள புள்ளி, சமவெள புள்ளிக்கு முந்தைய புள்ளி, சமவெள புள்ளிக்கு அடுத்த புள்ளி. அப்ப கனவள வித்தியாசம் மொத்தமா 0.15, 0.05, 0.05, 0.05. இதுல இருந்து 0.055 வித்தியாசத்துல வந்து உண்டு. அதுக்கான மேலதிகமான ஒரு NaOH வந்து NaOH சரிவை பார்த்தீங்கன்னு சொன்னால் NaOH மூலிகை கனவளம், கரைசலின் கனவளம். இதான் NaOH சரிவு. மேலதிகமாக உள்ள ஒவ்வொரு NaOH மூளை கூட்டும், கனவளவையும் கூட்டும் தான். ஆனாலும் சரிவு கூடும். காரங்கள்ட்ட சரிவு கூடும் போது pH என்ன செய்யும்? இந்த மாதிரி வேற எதுவும். அப்ப இதுல 3 புள்ளியும் வந்து பார்த்தால் ஒன்று கொண்டு நிலைக்குத்தாக இருக்கிறது போலவே இருக்கு. இந்த வித்தியாசத்தை உணரலாம். இப்படி சாய்வா இருக்காது. இதுல 0.05, இதுல 0.05, இதுல 0.05. ஏன்னா இங்கே இருந்த அளவிட போட்டால் என்ன செய்யும்? ஒரு மிகப்பெரிய வீச்சுல போகும். அப்ப இவ்வளவுமே 9.95 என்றால் ஒவ்வொரு துளியும் மிக சின்ன சின்ன இடைவெளியில நெருக்கமாக இருக்கு. ஆகவே உங்களுக்கு நிலைக்குத்தாக இந்த பிஹெச் மாற்றம் காணப்படும். இதுதான் அந்த பிஹெச் குறிப்பிடத்தக்க அளவு மாற்றம். ஆனா கனவளவுல சிறிதளவு மாற்றம். இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சமவெள புள்ளி முடிவு புள்ளியில கனவளவுல சிறிய மாற்றம் ஏற்பட்டாலும் பிஹெச்ல வந்து குறிப்பிடத்தக்க அளவு மாற்றம் ஏற்படும் என்று சொல்லி. சரியா? இந்த வரைவு கீறிக்கொள்ளுங்க. பிஹெச்சுக்கும் நியமிப்பு குடுமையில இருக்கிற கரைசல் பிஹெச்சுக்கும் நியமனியின் கனவளவுக்கும் இடையிலான சும்மா ஒரு படத்தை போட்டுக்கொள்ளுங்க. ஆர் எங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் விரைவு வரையலாம். இப்ப இங்க NaOH எடுத்து இங்க HCl எடுத்தால் இந்த விரைவு மற்ற மாறி வரும், மேலே இருந்து வரும். என் முதல் காரம் இருக்கிறதால காரத்துல pH. இது சமவெள புள்ளி, சமவெள புள்ளிக்கும் முடிவு புள்ளிக்கும் இடையில pH வந்து குறிப்பிடத்தக்க அளவு மாற்றத்தை காணும். இவ்வளவு 3 துளியில ஏற்படுற மாற்றம், இது 2 துளியில ஏற்படுற மாற்றம். சமவெள புள்ளி, சமவெள புள்ளிக்கு அடுத்த துளி. இதுல நான் 10 என்று குறிப்பிட்ட இந்த கனவளவு புள்ளிதான் சமவெள புள்ளி. இப்ப உங்களை விளங்கி இருக்கணும் சமவெள புள்ளி என்றா என்னன்னு சொல்லி. இந்த 10.05 என்பது நிறமாற்றம் ஏற்படுற சந்தர்ப்பம். இதுதான் முடிவு புள்ளி. இது ரெண்டுக்கும் இடையிலான கனவளவு வித்தியாசம் மிகச் சிறியது. இந்த 2 பேருக்கும் இடையிலான கனவளவு வித்தியாசம் மிகச் சிறியது. ஆனா pH வித்தியாசம் வந்து ஓரளவு பெருசாக இருக்கும்.
சரியா? இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் கதைக்கிறேன். உங்களோட வரைவு இப்படித்தான் இருக்கும். இது ஒரு வண்ணமில வெங்கார நியமி பண்றாலும் இந்த சமவெள புள்ளியில pH வந்து 7 இருக்கும். இப்ப குறிக்க வேண்டாம், நான் பொதுவாக கிராஃப் குறியிருக்கேன், 7 இருக்கும். இதுக்குள்ள நீங்கள் பினோப்தலினை காட்டியாக பயன்படுத்தி இருந்தால் பினோப்தலின் pH 8.3 தொடக்கம் 10. அதாவது 8.3 விட pH குறைஞ்ச கரைசல் எல்லாம் பினோப்தலின் நிறமற்றதாக இருக்கும். அமில ஊடகத்துக்குரிய நிறம் என்று நீங்க சொல்லியிருப்பீங்க, அதாவது தாழ் நிறத்தை காண்பிக்கும். அப்ப ஆரம்பத்துல பினோப்தலின் இதுக்கு நிறமற்ற தான் இருக்கு. அப்ப நிறமற்ற கரைசல் இருக்கு. கனவுளவை சேர்த்து கொண்டு வந்து 9.95 மில்லி விழும் வரைக்கும் பினோப்தலின் நிறமாட்டத்தை காண்பிக்காது. பினோப்தலினை பொறுத்தவரை இப்பவும் pH 8.3 விட குறைவு. அப்ப அமில ஊடகத்துக்குரிய நிறமற்று இருக்கு. இதுல சமவெள புள்ளியில கூட பினோப்தலின் நிறமாட்டத்தை காண்பிக்காத காரணம் சமவெள புள்ளியில pH வந்து 7 வெண்ணமில வெண்கார உப்பு என்பதால். பினோப்தலினை பொறுத்தவரை 8.3 pH குறைஞ்ச கரைசல் எல்லாம் அமிலம். அப்ப நிறமாட்டம் வராது. அப்ப முற்றாக இந்த அமிலம் நடையிலாக்கப்பட்ட பிறகும் எங்களுக்கு நிறமாட்டத்தை காண்பிக்காது. அப்ப எங்களுக்கு தெரியுமோ, நாங்கள் தொடக்கத்தில இருந்து என்ன பார்த்த நிறமாட்டம் இல்லை, ஆகவே தொடர்ந்து சேர்த்து கொண்டு இருக்கிறோம். சரிதான்? அப்ப தொடர்ந்து எண்ணி வச்சு சேர்த்து கொண்டு இருப்போம். அப்ப முடிவு புள்ளியில சமவெள புள்ளியில பினோப்தலின் நிறமாட்டம் ஏற்படாது. சமவெள புள்ளியில பினோப்தலின் நிறமாட்டம் ஏற்படாது. ஆனால் சமவெள புள்ளிக்கு அடுத்த புள்ளி pH வந்து எங்க போயிடும், வெண்காரத்துக்குரிய pH போயிடும். அதாவது 8.3 தாண்டி போயிடும். 8.3க்கும் 10க்கும் இடையில இருந்தாலே ரெண்டு நிறத்தின் மிக்ஸ் தான் தெரியும். அப்ப இளஞ்சிவப்பு வந்து ஒன்று ஆரம்பிச்சிடும். அப்ப முடிவு புள்ளி என்பது பினோப்தலினை பொறுத்தவரையில சமவெள புள்ளிக்கு அடுத்த புள்ளி. அப்ப NaOH வந்த அப்புறம் தான் பினோப்தலின் கார ஓட்டத்துக்குரிய நிறத்தை காண்பிக்கும். அப்ப நாங்களுடன் நியமிப்பை நிறுத்திக்கொள்வோம். அப்ப இந்த நியமிப்புல பினோப்தலினை காட்டியாக பயன்படுத்தினால் சமவெள புள்ளி வேற, முடிவு புள்ளி வேற. சரியா? ஓகே. இதே நியமிப்புல மெதைல் செம்மஞ்சள் காட்டியை பயன்படுத்தினால் மெதைல் செம்மஞ்சள் காட்டியினுடைய pH வந்து 3.1 4.4. அதாவது 3.1 விட pH குறைஞ்ச கரைசல்களை அமில ஊடகத்துக்குரிய நிறத்தையும் 4.4 விட கூடிய நிறமுடைய கரைசல்களை கார ஊடகத்துக்குரிய நிறத்தையும் மெதைல் செம்மஞ்சள் என்ன செய்யும் என்றால் காட்டும். அப்ப மெதைல் செம்மஞ்சள் அமில ஊடகத்துல நாங்கள் சொன்னாங்க செம்மஞ்சள் என்று சொல்லி, செம்மஞ்சள் சிவப்பென்றும் சொல்லலாம் என்று சொல்லி சொன்னாங்க. ஆனால் கார ஊடகத்தின் நிறம் என்ன மெதைல் செம்மஞ்சளுக்கு? அது மஞ்சள். அப்ப இந்தியால வந்து மஞ்சள் நிறத்தை காண்பிக்கும். அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் மெதைல் செம்மஞ்சளை காட்டியாக பயன்படுத்தி நியமிச்சு கொண்டிருந்தால் சமவெள புள்ளியில pH 7,